Yes, Pasangla. So, welcome to Vedantu channel. Yeah, Magali. So, yes. So, 11th standard students, yeah, everyone here, எல்லாரும் assemble ஆகுங்க பார்க்கலாம். Yeah, நம்ம already exercise 2.4 வரைக்கும் we have covered it. எல்லாமே முடிச்சிட்டோம். Yes, hi பசங்களா. So, exercise 2.5 and 2.5. 2.6 ரெண்டு பேத்தையும் அந்த டைம்ல கவர் பண்ண போறோம். சரிங்களா? Are you all ready? Yes. Hi. Hi everyone. So Crab, Vijay, Vijaya, Smiley, Roshni, DP. Yes. Kanishka Sri present. Okay. Yes. Okay. Hi HK. Right? Yes, Pasangla. So exercise 2.5 படிக்க ரெடியா? Okay. Perfect. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேம் கிளாஸ் 12th கிளாஸ் டைம் 12th கிளாஸ் மேக்ஸ் வந்து மண்டே தான் பசங்களா. அண்ட் ஐ திங்க் today you will have some classes. Yes, everyone. So quadratic inequalities பார்க்க போறோம்டா. Everyone ready-ஆ? So quadratic inequalities. Yeah. So very good morning to everyone மக்களே. பசங்களா quadratic equation பத்தி உங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியும்? Yeah, you everyone just answer me. Ma'am, quadratic equation என்ன மேம்? So quadratic equation அப்படின்னா என்னது? யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் மேம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். யா, ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பத்தி தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டீகோட் பண்ண போறோம். சரியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? எஸ். Jaitra present here. Yes. Yes, of course. Good. Good, Prashant. So it is ax square plus bx plus c. சரியாடா? இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு? யாருக்காவது தெரியுமா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல how many roots we have அப்படின்னு சொல்லிட்டு how many roots possible? எவ்வளவு ரூட்ஸ் நம்மளுக்கு பாசிபிளா இருக்கு? இவ்வளவுதான் மேம் ரூட்ஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன டிக்ளரேஷன்? எஸ், 2 ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ரூட்ஸ் இருக்குன்றப்போ we have 2 ரூட்ஸ். கரெக்டா? ஸோ அந்த ரூட்ஸ் ஓகே தெரியலையா? சரி, ஓகே. எவ்வளோ டிகிரி இருக்கோ அவ்வளோ ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்னு அர்த்தம் பசங்களா. ஓகேவா? மேக்ஸிமம் நம்மளுக்கு 2 ரூட்ஸ், மேக்ஸிமம் 2, அதுக்கு மேலே இல்லை. ஸோ அந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 2 ஃபேக்டர்ஸ் பாசிபிள். சரியா? எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் பின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர். இவங்க 2 ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ அப்போ இந்த இன்இக்வாலிட்டிஸ் ஈக்குவல் டு 0னா அது ஈக்குவேஷன். ஸோ 2 ஃபேக்டர்ஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்னா என்னது? குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ். சரியா? ஈக்குவேஷன் கிடையாது, இன்இக்வாலிட்டிஸ். அப்படின்னா எப்படி இருக்கும் பசங்களா? அப்போ அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் பி, வெதர் இட் இஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கும் இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ரைட்டா? ஈக்குவல் டு 0 இல்லாம ஏதாவது இன்இக்வாலிட்டி சைன் வந்துச்சு அப்படின்னா அந்த பஞ்சாயத்து இங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகேவாடா பசங்க? ஓகே எவ்ரிவன், யாராவது 2 क्वेश्चन அஃப்கோர்ஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். ரெண்டு சம், ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்களேன் பசங்களா. எனி 2 ரியல் நம்பர்ஸ், ஏதாவது 2 ரியல் நம்பர்ஸ் மட்டும் சொன்னா போதும். ஓகேவா? எனி 2 ரியல் நம்பர்ஸ். We want only any 2 real numbers. 2 real numbers. Yeah. Any 2. 2 and 4. வேற ஏதாவது? ஓகே, 2 and 4 is good. சரி, 2 and 4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா what will happen? 2 and 4 மல்டிபிள் பண்றீங்க, அது greater than 0வா இருக்குமா less than 0வா இருக்குமா? ஏடா பசங்களா, நீங்க சொன்ன 2 and 4 நான் போட்டுட்டேன். இப்போ 2 and 4 மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணா greater than 0வா இருக்குமா இல்ல less than 0வா இருக்குமா? Obviously 8 தான். அது கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா? 3 and 6. of course 3 and 6 நீ யாரை போட்டாலும் சரி, எஸ் இட் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் 0. கரெக்டா மேம்? 2 நம்பர்ஸுமே பாசிட்டிவா இருக்குன்றப்போ ஓகே ஓகே நான் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், நானே ஒரு நம்பர் கொடுக்குறேன். -10 100. சரியா? இவங்க 2 பத்தி மல்டிபிள் பண்ணா லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா? லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா?
யாரா பசங்களா? 2 நம்பர்ஸ் பாசிட்டிவ். அவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா we will get greater than 0 and -10 நீட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இந்த செக்ஷன்ஸ் நீட்ஸ் இந்த செக்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் நீட்டுக்கு இப்போ செக்ஷன் போய்கிட்டு இருக்கு. 𝐂𝐻𝐿 வாஸ் டீச்சிங் யா லெஸ் தென் 0. ஓகே, அப்போ நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமா? இந்த கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் சொல்றீங்களா? வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, மேம் ஏ பிங்கிற 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு எப்பயுமே கிரேட்டர் தென் 0. இஸ் இட் ட்ரூ? யா பசங்களா, இஸ் இட் ட்ரூ? ஏ பிங்கிற ஒரு 2 பேர் நம்பர்ஸையுமே நம்ம மல்டிபிள் பண்ணா எவ்ரி டைம் இட் இஸ் கிரேட்டர் தென் 0. இது ட்ரூவா இல்ல ஃபினிஷ்டா? ஓகே சுஜி, யூ கேன் வாட்ச் இட் நவ். ஓகேவா? எஸ், ஃபால்ஸ். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ரைட்டு மேம், மேபி எஸ், மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ ஏபி லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும்? ஏபி லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நம்மளுக்கு லெஸ் தென் 0 வரும்? ஸோ நீ கணக்கு போட்டு சொன்ன அப்படின்னா, மேம் எய்தர் இவன் நெகட்டிவ் இல்லைன்னா இவங்க நெகட்டிவ், யாராவது 2 பேத்துல ஒருத்தர் நெகட்டிவா இருந்தா இங்க நம்மளுக்கு நெகட்டிவ் சைன் வரும். கரெக்டா? 2 பேத்துல யாராவது ஒருத்தர் மேபி ஏ நெகட்டிவா இருக்கணும், இல்லைன்னா பி நெகட்டிவா இருக்கணும். 2 பேரும் நெகட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவ் நம்பர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். -3 into -4 you will get 12 plus 12. அப்போ 2 நம்பர்ஸும் நம்மளுக்கு லெஸ் தென் 0 அப்படின்னா எய்தர் யாராவது ஒருத்தர் நெகட்டிவா இருக்கணும். எப்பயுமே கிரேட்டர் தென் 0 ரெண்டு கேசஸ் இருக்கு. என்னென்ன கேசஸ் இருக்கு? ஒன்னு ஏ பி 2 பேருமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், இல்லைன்னா ஏ பி 2 பேருமே லெஸ் தென் 0வா இருக்கணும். சரிங்களா? அப்போ மட்டும்தான் கிரேட்டர் தென் 0 பாசிபிள் இருக்கு. காட்டா பசங்களா? ஏன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நாம இனிமே ப்ரொலாங்கா எடுக்க போறோம். ஸோ பசங்களா, எவ்ரிஒன் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு தீமினல் பேட்ச் பெய்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கான எல்லா செக்ஷன்ஸும் ரெக்கார்டடா அவைல் பண்ணி வச்சாச்சு. அது போக உங்களுக்கு இப்போ லைவ் கிளாஸஸும் வந்துட்டு இருக்கு. அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் சம் கிளாஸ் டவுட் செக்ஷன்ஸ் ஆல்சோ. இதில் நம்ம அசைன்மெண்ட்ஸ், டெலகிராம் குரூப் எல்லாமே இனிமேல் கொஞ்சம் எங்கேஜிங்காக வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இந்த பெய்ட் கிளாஸ் செக்ஷன் நிச்சயமாக உன்னோட பப்ளிக்கில் பயங்கரமான இன்புட் கொடுக்கும் தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் தி ஃபீ ஸ்ட்ரக்சர். ஓகேவாடா பசங்களா? ஸோ கேன் வி ஸ்டார்ட் இட்? எஸ். ஸோ நம்மளோட எக்ஸசைஸ் 2.5ஓட ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது எப்படி மேம் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃபேக்டரைசேஷன் தெரியும்ல? ஆர் யூ வாண்ட் மீ டு ரிவைஸ் ஃபேக்டரைசேஷன்? ஸோ ஃபேக்டரைசேஷன் எல்லாமே தெரியல அப்படின்னா இது ஒன்றுமே பண்ண முடியாதுடா. ஸோ ax² + bx = 0. ஓகே, ஃபேக்டரைசேஷன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏவையும் சியும் மல்டிபிள் பண்ணணும். யா ஓகே கவி, ரைட்டா? ஏவையும் சியும் மல்டிபிள் பண்ணணும். அண்ட் செகண்ட் விஷயம், இவங்க இந்த 2 நம்பர்ஸை லைக் யூ வில் கெட் சம் நம்பர். இந்த நம்பரை 2 நம்பரா ஸ்பிளிட் பண்ணும். ஸோ தட் இவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் ஏசியும் அண்ட் இவங்க 2 பேர்த்தோட அடிஷன் உங்களுக்கு பியும் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் ஃபேக்டரைசேஷன் நடக்க போகுது. காட்டடா பசங்களா? எஸ். ஓகே உமா, சரியாடா? ஏன் பசங்களா எவ்ரிவன்? ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வி ஆர் கோயிங் டு ஃபேக்டரைஸ் இட். சரியாடா? இது வேவி கர்வ்ல ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இது வேவி கர்வ்ல ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஆனா நீங்க அப்படி போட போறது இல்லை. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எழுத போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 3x² + 5x - 2. காட்டடா பசங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மைன்யூட்டா எனக்கு சொல்லுங்க. இங்க ஏ வேல்யூ என்ன, சி வேல்யூ என்ன? ஏனா x²ஓட கோஎஃபிஷியன்ட், சினா கான்ஸ்டன்ட். அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் சி? யா மகளி, ஒவ்வொரு ஸ்டெப்பா போ. ஒரு சம கிளியரா போட்டுக்கோ. ஸோ தட் நெக்ஸ்ட் டேர்ம் நீங்க வேகமா போட்டுக்கலாம். சரியா? ஏவையும் சிவையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் பசங்களா? வாட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் சி? -6. ஷுவரா? யா, -6. பர்ஃபெக்ட். இப்போ -6 எப்படிலாம் எழுத முடியும்? யா, -6 மைனஸ் கூட விட்டுருங்க. 6. லுக் இட் 6. 6க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு செக் பண்ணீங்கன்னா 2 3s are 6.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 1s are 6. இவங்க 2 பேர் தானே பாசிபிலிட்டிஸ். இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ்ல யாரை யூஸ் பண்ணா 5 கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேவா? இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2 பாசிபிலிட்டிஸ்ல யாரை யூஸ் பண்ணா உனக்கு +5 கிடைக்கும்? தீமினல் பேட்சஸ்ல இப்பதான் நான் சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மக்கள்? எஸ். எதை யூஸ் பண்ணலாம் பசங்களா? யூ ஹாவ் டு பி வெரி ஷுர் 2 and 3 யூஸ் பண்ண முடியுமா ஆர் 6 and 1 யூஸ் பண்ண முடியுமானா 6 and 1 தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 6 and 1ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிளஸ் அண்ட் இவங்களுக்கு மைனஸ் போடும்போது we get +5 as output. சரியா? ஆனா 2 and 3 யூஸ் பண்ணோம்னா 2க்கும் பிளஸ் போட்டு தான் ஆகணும், 3க்கும் பிளஸ் போட்டு தான் ஆகணும். ஆனா அவங்க 2 பேரோட ப்ராடக்ட் -6 கொடுக்காது. ஸோ வெரி கேர்ஃபுல் இன் திஸ். சரியா? இப்போ நம்ம ரெண்டு நம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபேக்டர்ஸை எழுத போறோம். ஃபேக்டர்ஸை எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த தெளிவா பார்த்துக்கோங்க. கஷ்டம்லாம் இல்லை கிடையாதுடா. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் யார் பசங்களா? ஃபேக்டர் வந்து 3x தான் உன்னோட ஃபேக்டர். ஓகேவா? வாட் யூ வில் யூஸ் 3x ஃபேக்டர். ஸோ இதை வந்து 3ஆல நீங்க டிவைட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? 3ஆல டிவைட் பண்ணிக்கணும். பிகாஸ் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் இஸ் நாட் 1. அப்போ 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 2 times அண்ட் இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஃபேக்டரைசேஷன்ல வாட் இஸ் த அவுட்புட் பசங்களா? x + 2 ஒரு அவுட்புட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3x - 1. இதுதான் உங்களோட ஃபேக்டரைசேஷன். கரெக்டா? இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். ஆமா ரைட் பசங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் திஸ் டேர்ம். எஸ் ஆர் நோ? யா? எஸ். ஸோ ஃபேக்டரைசேஷன் எல்லாத்துக்கும் தெளிவா தெரியுதுல? இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். வாட் we are going to see 3x² + 5x - 2 ≥ 0. இவங்களுக்கு பதிலா நம்ம என்னென்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? ஃபேக்டரைஸோட டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ x + 2 × 3x - 1 should be greater than 0. சரியா பசங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் greater than 0. இதுதானே கான்செப்ட். 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் greater than 0னா அப்ப இந்த 2 நம்பர்ஸும் எப்படி இருந்தா மட்டும்தான் பாசிபிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சி AB should be greater than 0. AB greater than 0வா இருக்கணும்னா AB 2 பேரும் greater than 0வா இருக்கணும். இல்லைன்னா AB 2 பேரும் less than or equal to 0வா இருக்கும். ரைட்டா? ஒன்று இருந்தா 2 பேரும் பாசிட்டிவா இருக்கணும். இல்லைன்னா 2 பேரும் நெகட்டிவா இருக்கணும். அப்ப மட்டும் தானே இது பாசிபிள். ஓகே. இப்போ இவங்க எந்த இடத்துல பாசிட்டிவ், இவங்க எந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ், இவங்க எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியாடா? எஸ். ஸோ நம்மளுக்கு எப்படிலாம் லிமிட் பிரிய போகுது? இதை நீங்க வேவி கவர்ல போட்டீங்கன்னா சோ சிம்பிள். ரைட்? ஸோ இன்டர்வல் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எந்தெந்த இன்டர்வல் பாயிண்ட் எடுத்துப்பீங்க? XZ 2ங்கிற ஒரு பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? 1/3. ஸோ இதுதான் உன்னோட இன்டர்வல் பாயிண்ட். ஓகேவா? உன்னோட இன்டர்வல் பாயிண்ட் என்ன பசங்களா? இப்படி ஒரு பெரிய லைன் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ நம்மளுக்கு 1/3 ஒரு பாயிண்ட் அண்ட் -2 ஒரு பாயிண்ட். இட் இஸ் நாட் +2, இட் இஸ் ஆக்சுவலி -2. ஸோ -2 இங்க, 1/3 இங்க. ரைட்டா? ஏன்னா இவங்களையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இவங்களையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். சரிடா பசங்களா? எஸ். இப்போ நீங்க சொல்ல போறீங்க வாட் இஸ்னா இங்க மொத்தம் எத்தனை இன்டர்வல் இருக்கு? இன்டர்வலா பிரிச்சீங்கன்னா எத்தனை இன்டர்வல் வரும்? இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். How many intervals are there? 3 intervals are there. சரியா? இந்த 3 intervals இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபுலர் காலம் போட போறோம். ஓகேவா? What you are going to do with a tabular column? One sec. இந்த கொஞ்சம் நீட்டா போட்டுக்கலாம். We have 3 intervals. கரெக்டா பசங்களா? நம்மளுக்கு 3 இன்டர்வல் இருக்கு. இந்த 3 இன்டர்வலுக்கு ஒரு பாக்ஸ். ரைட்? எஸ். வேவி கவர்ல போட்டா ரொம்ப சிம்பிள் தான். 2 டேர்ம்ஸ் இருக்கு. 2 டேர்ம்ஸ் அண்ட் தியர் டோட்டல். ஓகே? பாருங்க பசங்களா, நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லா இன்டர்வல்ஸ். சரியா? இந்த பாக்ஸ் ஃபுல்லா இன்டர்வல்ஸ் எழுதுறீங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? x + 2. இந்த பாக்ஸ் ஃபுல்லா 3x - 1. சரிங்களா? அண்ட் இந்த பாக்ஸ் அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட். ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போறோம். ஓகே? டீச் அகைனா
நான் ஒண்ணுமே பண்ணல பசங்களா, திருப்பி நான் திருப்பி சொல்றேன், டோன்ட் வரி. ஸோ இப்போ இந்த ஃபேக்டரைசேஷன் இருக்குல்ல, இப்போ நீங்க சொல்ல போறீங்க எக்ஸ் பிளஸ் டூ, ஓகேவா? எக்ஸ் பிளஸ் டூ, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு மேல தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும், கரெக்டா? எக்ஸ் பிளஸ் டூ, அப்போ இந்த மைனஸ் டூக்கு லெஃப்ட் சைட் போனா அது எப்படி இருக்கும், ரைட் சைட் போனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் செக் அவுட் பண்ணி சொல்லு. See, x plus 2 greater than or equal to 0, which means x should be greater than or equal to minus 2. அப்போ பாசிட்டிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ அந்த ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கணும்னா எந்த சைடு பாசிட்டிவா இருக்கும் பசங்களா? நல்லா யோசிச்சு சொல்லு. எந்த சைடு வரும்போது பாசிட்டிவா இருக்கும்? இவங்க யாரை பொறுத்து மாறுவாங்கன்னா இந்த மைனஸ் டூ பொறுத்து தான் மாறுவாங்க. ஸோ மைனஸ் டூக்கு ரைட் சைடு அவன் பாசிட்டிவாகவும் லெஃப்ட் சைடு நெகட்டிவாகவும் இருப்பாங்க. காட் இட்? ஏன்னா மைனஸ் டூக்கு மேல போக போக அவங்க பாசிட்டிவ், கீழே வர வர அவங்க நெகட்டிவ். டன்னா? ஓகே, சரி. அப்போ நீங்க இப்ப சொல்லுங்க, நம்மளோட இன்டர்வல்ஸ் என்னது? வாட் ஆர் தி இன்டர்வல்ஸ் வி ஹேவ்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் டூ ஒன்று, ஓகேவா? மைனஸ் டூல இருந்து 1/3 ஒன்று. டன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/3ல இருந்து இன்ஃபினிட்டி, மொத்தம் 3 இன்டர்வல்ஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல இது எப்படி இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு இது எப்படி இருக்கு? இட் இஸ் நெகட்டிவ், கரெக்டா? இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஓகேவா? இந்த இடம் பாசிட்டிவ்னா இந்த இடம் என்ன பசங்களா? அதுவும் பாசிட்டிவ் தானே, ஏன்னா மைனஸ் டூக்கு அந்த சைடு இருக்கு. அப்போ ஃபுல்லா இது பாசிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது? இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் வாட்? அவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் 1/3. அப்போ 1/3க்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா அவங்க நெகட்டிவாகவும் ரைட் சைடு ஃபுல்லா அவங்க பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, கரெக்டா? ஸோ இவங்களோட லெஃப்ட் சைடுன்னு பார்த்தா இந்த ரெண்டு சைடு, அப்போ இந்த ரெண்டு சைடு நம்மளுக்கு நெகட்டிவ், இந்த சைடு நம்மளுக்கு பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், ரைட்? இப்போ நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. நெகட்டிவையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்கும். நெகட்டிவும் பாசிட்டிவும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ், இட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா ப்ராடக்ட், இது ஃபுல்லா ப்ராடக்ட், ரைட்? வி ஆர் டூயிங் ப்ராடக்ட், கரெக்டா? இப்போ நம்மளுக்கு கடைசியில தேவை அவங்களோட ப்ராடக்ட் கிரேட்டர் தென் 0, ரைட்? அவங்களோட ப்ராடக்ட் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், கரெக்டா பசங்களா? அவங்களோட ப்ராடக்ட் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0வா இருக்கு? கேன் யூ சே from which places are it is greater? அவங்க எந்த இடத்துலலாம் கிரேட்டரா இருக்காங்கன்னா இந்த இடம், இந்த இடம், அதாவது இந்த இன்டர்வல் அண்ட் இந்த இன்டர்வல். எஸ், இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்ல இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஈக்குவல் டு 0வாவும் இருக்கணும். ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? இந்த லிமிட் பாயிண்ட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆமா, ரைட்? இந்த லிமிட் பாயிண்ட்டும் இன்க்ளூட் ஆகணும். அப்ப எந்த இன்டர்வல் பசங்களா? அப்ப x பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2க்கு நான் என்ன போடணும்? ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். 2 should be included. யூனியன் 1 to 3, 1 3 should be included. இந்த ரெண்டு பேருமே தானே, ஸோ யூனியன் போட்டுக்கணும். அந்த ரெண்டு இன்டர்வலும் தான், ஸோ இட் இஸ் யூனியன். காட்டா எவ்ரிவன்? ஸோ நம்ம என்னடா பண்ணோம்? நம்ம ஒண்ணுமே பண்ணலாமா? ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வி ஆர் ஹேவிங், ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா என்னது? அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ரூட் கிடைக்கும்ல, அந்த ரெண்டு ரூட்ஸ் தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை வச்சு அவங்களோட சைன் கண்டுபிடிக்கிறோம். சைன் கண்டுபிடிச்சு ஆன்சர் கொண்டு வரும். ரைட்டா பசங்களா? கிளியரா எவ்ரிவன்? ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி எல்லாருமே? இது எல்லாமே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாட் வி ஹேவ் டு டூ ஃபார் திஸ்? நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இல்லடா, ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இங்க நம்மளுக்கு 0 அந்த மாதிரி டேர்மே கிடையாது. ஸோ ரூட் எக்ஸ் பிளஸ் 14 எக்ஸ் பிளஸ் 2. இப்போ உங்களுக்கு ஒரு வழி சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? ஸோ இந்த 14 நான் இந்த சைட் கொண்டு வரக்காக -14 நான் பண்ணுவேன். நோ சேஞ்சஸ். இப்போ இந்த ரூட் எக்ஸை நான் இந்த சைட் கொண்டு வரலாமா பசங்களா? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. ஸோ வித் நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னே தெரியாது, ஒரு பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்க ஆட் பண்ணுவீங்களா, சப்ராக்ட் பண்ணுவீங்களா? எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம அந்த நம்பரை இந்த சைட் நம்ம கொண்டு வரலாமா? யா,
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்இக்வாலிட்டியில் ஸோ அவங்களோட சைன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சி x plus 2 greater than or equal to 0. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருக்க நம்பர் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்னைக்காவது இந்த x அந்த சைடு கொண்டு போயிருக்கோமா? இல்ல. ஏன்? ஏன்னா இந்த x ஒரு நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, சப்ராக்ட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, we don't know, ரைட்டா? ஆனா இவங்கள கொண்டு போலாம் y. ஆனா ரூட் x நீங்க கொண்டு போலாம் y. உங்களுக்கு தெரியுமா, ரூட் எக்ஸை நம்ம அந்த சைட் கொண்டு போக முடியும், ஒய் பசங்களா? மேம் எக்ஸை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ ரூட் எக்ஸை மட்டும் எப்படி கொண்டு போகலாம்? ஏதாவது ஐடியா கிளிக் ஆகுதா? எக்ஸை கொண்டு போகக்கூடாது, லிட்டரலி எக்ஸை நீ மாற்றக்கூடாது, ஆனால் ரூட் எக்ஸை மாற்றிக்கலாம். பிகாஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரியா? ரூட்குள்ள வர எல்லா நம்பரும் நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும், ரைட்? ஏன்னா அந்த எக்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ரூட் எடுக்க முடியாது. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. சரியா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்கேயாவது நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ரூட் எடுத்து பார்த்துருக்கீங்களா எவ்ரி ஒன்? ஸோ -2 பாசிபிளா? நாட் பாசிபிள். இன் ரியல் நம்பர் சிஸ்டம்ல சொல்றேன். ரியல் நம்பர் சிஸ்டம்ல -2 பாசிபிள் கிடையாது. √3 பாசிபிள் கிடையாது. √2 பாசிபிள். √3 பாசிபிள். which means நம்மளுக்கு ரூட்குள்ள இருக்கிற நம்பர் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? இதுல இருந்து என்னடா தெரியுது? அப்ப நம்மளுக்கு எக்ஸ் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கு. எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், அப்பதான் நம்மளுக்கு ரூட் எக்ஸ் பாசிபிள். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். everything goes to first side. So what will happen? x plus 2 minus root x minus 14 greater than 0. Right? அதோட ஆன்சரை விடுங்க. ஓகே, எப்படி உனக்கு சொல்றது? அஃப்கோர்ஸ் பசங்களா, இவங்களோட ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ்ல வரலாம், ரூட்டோட ஆன்சர் பிளஸ் ஆர் பைனஸ்ல வரலாம். சரிங்களா? ஆனா எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஓகே, இது பிளஸ் ஆர் மைனஸ்ல வி ஹாவ், பட் எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் இந்த சைடு வந்தா நெகட்டிவ் நம்பர். சரி, ஓகே, நான் தெளிவா சொல்றேன். சி, ரூட் எக்ஸ் கேன் பி பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? ரூட் எக்ஸோட ஹோல் ஆன்சர் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் ஆன்சர் இருக்கலாம். சரியா? ரெண்டு பேராகவும் இருக்கலாம். ஆனா இங்க உள்ள இருக்க நம்பர், ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா பாத்தீங்களா? இதுதான் ரூல். ஓகேவா? ரூட் எக்ஸோட ஆன்சர் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் ஆன்சர் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா உள்ள இருக்கவங்க பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும். ஸோ ரூட் எக்ஸ் இருக்கு அப்படின்னா which means your x is positive. ஓகே, your x is positive. அப்போ மட்டும்தான் அது பாசிபிள். ஆர் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்க எக்ஸை நீங்க இடம் மாத்திக்கலாம். இப்போ ரூட் எக்ஸ் பிளஸ் 14 less than x plus 2. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவ் தானே. எவ்ரிதிங் கம்ஸ் டு நெக்ஸ்ட் சைட். ஸோ பாசிட்டிவ் நம்பர் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? இது வந்து என்னவாகும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் 14 லெஸ் தென் 0. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பசங்களா? ஒரு மைனஸை காமனாக எடுத்து யூ கேன் ஹேவ் இட். ஒரு மைனஸை காமனாக எடுத்தேன்னா எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் 14 less than 0. So இந்த minus இந்த சைடு வந்துச்சுன்னா it becomes positive. So x plus 2 minus root x minus 14 less than 0. சரியாடா? Now it okay, right? இப்போ ப்ராப்ளம் இல்லைல்ல? எஸ். ஸோ இது எதுவுமே தேவையில்லை, நீ இந்த சைட் கொண்டு வந்திருக்கலாம், நோ ப்ராப்ளம். எக்ஸ் வித்தவுட் நோயிங் யூ கேன் சே இட். அதைத்தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டேன். ஓகேவா பசங்களா? எஸ் மேம், இதை வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எழுதணும். யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் அஸ் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நீங்கள் கட் ஷார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, லைட் டேர்ம்ஸ். ஸோ +2 -14, +2லேருந்து -14 போச்சுன்னா -12 less than 0, சாரி greater than 0. ஓகே பசங்களா, இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா? சே எஸ் ஆர் நோ, வெதர் இட் இஸ் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், பட் ஹவு. நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டீங்கன்னா பட் ஹவுன்னு சொல்லணும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஃபேக்டரைசேஷனுக்கு நான் ஒரு ரூல் சொல்லுவேன். அது என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கணும். சரிங்களா? மொத்தமாக பார்த்தா 3 டேர்ம்ஸ் இருக்கணும்.
அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா மிடில் டேர்மை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் டபுள் தி பவரா இருக்கணும். சரியா? மிடில் டேர்மை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவர் டபுள் தி பவரா இருக்கணும். காட் இட்? ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ், இந்த எக்ஸை நீங்கள் எப்படி எழுதலாம்? ஹவு குட் யூ ரைட் தட் எக்ஸ்? அந்த எக்ஸை ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். கேன் வி ரைட் லைக் ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம்ல? -12 greater than 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது? இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா? அண்ட் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது ரூட் எக்ஸ் வேல்யூ. ஓகே, இந்த ரூட் எக்ஸ் இவங்களை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ரூட் எக்ஸ் வேல்யூ as your answer. கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்ரி ஒன் ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் தெம். மைனஸ் ரூட் எக்ஸ் தானே மேம்? மைனஸ் தானடா? ஓகே, சாரி ப்ளஸ் போட்டுட்டேனா? சாரி யா, மைனஸ் ரூட் எக்ஸ். எஸ், இப்போ இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ -12 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் நடுவில் நம்மளுக்கு -1 வரும்? Yeah, how could we factorize them? என்னடா ஃபேக்டரைஸ் -12க்கு சொல்ல மாட்டீங்க? பர்ஃபெக்ட். 3 in 4 ரைட்? ஓகே, 3க்கு என்ன சைன், 4க்கு என்ன சைன்? சைனை இன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க பசங்களா. ஒன் செக் ஒரே நிமிஷம் பசங்களா. கொஸ்டினில் ஒரு தப்பாயிருச்சு. ஓகே, சாரி. there is one mistake. It is not root x plus 4. இது பார்த்தீங்கன்னா it is something different. சாரி, பட் இது இப்படி ஆன்சர் கேட்டாலும் நீங்கள் பண்ண தெரியணும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் பண்ணது கரெக்ட் தான். இதோட சொல்யூஷன் நான் சொல்லிடுறேன், பட் கொஸ்டின் தப்பாயிருச்சு. ஒரே நிமிஷம். ஸோ இதோட சொல்யூஷன் கரெக்ட் தான் எவ்ரி ஒன். ஸோ -12 பார்த்தீங்கன்னா யா 3 4s மல்டிபிள் பண்ணுவீங்க, விச் மீன்ஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், சாரி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ரைட்? அப்போ ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன்று, ரூட் எக்ஸ் -4 greater than 0. சரிங்களா? விச் இம்ப்ளைஸ் வாட் இஸ் இம்ப்ளைஸ்? அப்போ பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த சொல்யூஷன்? ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு -3 விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த சொல்யூஷன் நாட் பாசிபிள். இவங்க மட்டும்தான். அப்போது திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா? இதுக்கு ஒரு நோ சொல்யூஷன். We can state it as a no solution, or இந்த term விட்டுருங்க. இது it is always a positive term. Root x is equal to -3 is possible. Yeah. So root x is equal to -3 na and x is equal to 9. ஓகேங்களா? அப்போ x is equal to 9 வரும். Yeah. So 9 ஒரு சொல்யூஷன். இவங்களை சொல்யூஷனாக போட்டிங்கன்னா you will get 16 as your solution, which means இப்போ பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ +3. So what is happening here? It is always positive, negative, positive. சரியாடா? எஸ். ஸோ it is always positive-னா 0 to 9 and 19 to infinity. அந்த இடத்துல இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? எஸ். ஸோ 0 to 9 and 9 to infinity. இந்த இடத்துல இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. ரைட்டாடா பசங்களா? ஏன்னா நம்மளோட லிமிட் பார்த்துட்டோம். நான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் எப்படி மேம்? ஓகே, இப்போ நெகட்டிவ் எப்படின்னு கேட்குறீங்களா? 9 16. சரியாடா? எஸ். யா முருகன். சி ஒன்றும் இல்லடா பசங்களா, இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. எவ்ரி ஒன் ஈக்குவேட் them to 0. root x plus 3 is equal to 0. கரெக்டா? அப்போ root x is equal to -3. ஸோ x is equal to 9. ரைட்? ஸோ எக்ஸ் 9னா அப்போ இந்த வேல்யூக்கு மேலே, ஓகேவா? இந்த வேல்யூக்கு மேலே இவங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். And it won't be negative, right? It won't be negative, da.
x is a positive number. So positive numberக்கு நீங்க இதை எடுத்தீங்கன்னா positive. ஒரே நிமிஷம் இருங்க. இது கொஸ்டினே தப்பு பசங்களா, சரியா? இதுல சம்திங் ஏதோ இடிக்குது. கொஸ்டின் தப்பு. ஆக்சுவலி நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு வந்துக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் த கொஸ்டின்? அட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 14. மொத்தமாக தான் இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் 2. சரியா? இதுதான் உன்னோட எக்ஸாம்பிள் சம். ஓகே, இட் இஸ் நாட் ஒன்லி ரூட் எக்ஸ், இட் இஸ் ரூட் 14. ஓகே, வாட் இஸ் இட் பசங்களா? இட் இஸ் ரூட் 14, ஃபுல்லாக தான் ரூட் 14. ஓகேவா? எக்ஸுக்கு மட்டும் கிடையாது, 14க்கும் சேர்த்தி தான். சரிங்களா? இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணும். ஸோ இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே, இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணுறது லிட்டரலி ஈஸி. நம்மளுக்கு வந்துட்டு வி வாண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இதோட சொல்யூஷன் பார்த்தோன்னா இப்போ 1 செகண்ட், இதை நம்ம முடிச்சிடலாம். 9 and 14. We have to solve it, right? ரூட் எக்ஸுக்கே வச்சுக்கோங்க, ஒய் எக்ஸுக்கு எடுக்கணும். ரூட் எக்ஸுக்கே எடுத்துக்கலாம். ரூட் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -3க்கு கீழே ஒரு மாதிரியும் +3க்கு ஒரு மாதிரியும் இருக்கும். அண்ட் வாட் இஸ் இட் விச் இம்ப்ளைஸ் ஹியர்? இங்கே என்ன இம்ப்ளைஸ்? ரூட் எக்ஸ் வந்து 4, ரைட்? ரூட் எக்ஸுக்கே வச்சுக்கோங்க. ஏன் டிபி? ஜஸ்ட் ஹேவ் இட் ஃபார் ரூட் எக்ஸ். இப்போ ரூட் எக்ஸுக்கே வச்சுக்கோ. ரூட் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது அதை விட்டுறவா? விட்டுறேன், ஒரே நிமிஷம். எனக்கு மைண்ட் இதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. பாசிட்டிவ் இந்த இடத்துலலாம் நெகட்டிவாக இருக்கும், ரைட்டா? அண்ட் ஃபார் திஸ் ஒன் இட் இஸ் நெகட்டிவ் ஹியர், இங்கே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக வரும்னா இவங்க 2 பேர்த்தோட ப்ரொடக்ஷனில் பாசிட்டிவ், அண்ட் இந்த 2 இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, ரீவெட் அந்த சம்மை விட்டுருங்க, ரைட்? நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். சரியா பசங்களா? எஸ், வாட் வி வில் டூ ஃபார் திஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. யூ ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ஆன் போத் சைட், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 14 இம்ப்ளைஸ் வாட்? இந்த இடத்துல இது நடக்கணும் அப்படின்னா என்ன ஒரு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? எக்ஸ் பிளஸ் 14 ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. எக்ஸ் பிளஸ் 14 ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0, which implies x should be greater than or equal to -14. ஸோ -14 விட அவங்க அதிகமாக தான் இருக்கணும். சரிங்களா? -14 கம்பேர் பண்ணும்போது x should be greater than. அப்போ மட்டும்தான் இந்த கண்டிஷனே பாசிபிள், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனே பாசிபிள் கிடையாது. இப்போ we can go further. இப்போ ஃபர்தராக போனால் x plus 14 less than or equal to x plus 2 the whole square. சரியா பசங்களா? எஸ் முருகா, நீங்கள் என்னடா டவுட் கேட்குறீங்க? டவுட்டுன்னு மட்டும்தான் போட்டிருக்கீங்க, என்ன டவுட்டுன்னே போடலையே. பட் -3 + 4. நான் அந்த சம் என்னென்னு பார்க்குறேன் முருகா, சரியா? அந்த சம்மில் சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை நான் என்னென்னு மாடிஃபை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் அது உனக்கு இல்லை, சரியா? டோன்ட் வரி அட் ஆல் திஸ். ஸோ இவங்கள a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பசங்களா. a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் வாட் வில் ஹேப்பன்? x² + 2x 4x + 4, ரைட்? அண்ட் இது வந்து x + 14. இப்போ என்ன ஆகும்? -x and -14 எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்போ 0 x² + 4x - x + 4 - 14, which implies x² + 3x - 10 greater than or equal to 0. இப்போ இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணாங்க, என்ன கிடைக்கும்? -10. ஸோ -10 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? 5 2s are 10, அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், which implies x plus 5 and x minus 2 should be greater than or equal to 0. So இவங்க எந்த இடத்துலலாம் greater than or equal to 0வா இருக்காங்க? செக் பண்ணிடுவோமா? Yeah? Yes. So what are the values பசங்களா? What are the values we have to take in interval? -5 and 2. -5 2 இன்டர்வல் எடுத்துக்கணும். ஸோ அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இன்டர்வல் பாயிண்ட்ஸ் இருக்கு? We have 3 இன்டர்வல். இங்கேயும் நம்மளுக்கு 3 இன்டர்வல் தான். Right? Yes. Here also we have 3 intervals. What are the intervals? -∞ to 5 ஒன்று, -5 to 2 ஒன்று, 2 to infinity ஒன்று. மொத்தம் 3 இன்டர்வல், சரியா? -∞ to -5, -5 to 2 ஒன்று, 2 to infinity.
அதுக்கப்புறம் செக் பண்ணுறதை செக் பண்ணிக்கலாம் ரைட்டா. இப்போ நீங்கள் சொல்ல போகிறது யாருக்குன்னா x+5க்கு ஓகேவா. x+5 எந்த இடத்துல பாசிட்டிவாக இருப்பாங்க பசங்களா, இவங்களை தாண்டி போயிடுச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இந்த இடத்துல நெகட்டிவ் ரைட். ஸோ இதோட வேல்யூ நெகட்டிவ், இங்கே 2 பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இவன் இவன் எந்த இடத்துல பாசிட்டிவாக இருப்பாங்க, 2 தாண்டி போச்சு அப்படின்னா பாசிட்டிவ், அதுக்கு கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் ரைட். 2 எந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ 2 தாண்டி போச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த 2 இடம் நெகட்டிவ். ஸோ இவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் அப்படின்னா இவங்க பாசிட்டிவ் இவங்க பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ் கரெக்டா. ஸோ விச் வேல்யூஸ் இட் வில் பி பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் பாசிட்டிவாக இருக்கும்னு கேட்டுட்டீங்கன்னா, ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் ஃப்ரம் ஃபார் விச் இன்டர்வல்ஸ், இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் -∞ to -5 அண்ட் 2 to infinity. இதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, இதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to -14. -14 விட கிரேட்டர் than or equal to கரெக்டா, கிரேட்டர் than or equal to இருக்கணும். ஸோ 14 விட அதிகமாக இருக்கணும்னா அப்போ அந்த 14 இந்த இடத்துல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். சரியாடா பசங்களா. அப்போ உன்னோட பிரேக்கிங் பாயிண்ட் இன்ஃபினிட்டி கிடையாது, -14 விட அதிகமானா அப்போ அதுக்கு மேலே. ஸோ உன்னோட இன்டர்வல்லே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், -14 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நீங்கள் இன்ஃபினிட்டி எடுப்பீங்களா -∞ எடுப்பீங்களா பசங்களா. யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் 14 and 14 is included or not? Yes, it is included. ஓகேவா. அப்போ இப்போ கேஸ் சொல்லுங்க. அப்போ இப்போ அவங்களோட ஆன்சர் என்ன பசங்களா? What is the answer for this now? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஒன் செக் இருங்க. ஷிட், நாட் திஸ் ஒன். இவங்களை எடுத்துக்க முடியாது. வாட் ஹேப்பன், தேர் இஸ் ஒன் மிஸ்டேக் ஹியர் ஓகேவா. இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்னா, இட் இஸ் நாட் -14 to 5 இஸ் நாட் இன்க்ளூடட். ஒரே நிமிஷம் இருங்க, வி வில் செக் தி ஆன்சர். ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க பசங்களா. இங்கே யாராவது ஒரு வேல்யூ சொல்லுங்க. லெட் இட் பி -6 இல்லை ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரா சொல்லுங்க, ஸ்கொயர் ரூட் நம்பர் சொல்லுங்க. வாட் வில் ஹேப்பன், இவங்க ஸ்கொயர் ரூட்ல வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பர். 14 கூட யார் ஆட் பண்ணா ஸ்கொயர் ரூட் வரும்? No, everyone, this case is something different. Sorry. இது ஏபி கிடையாது, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரே ஒரு நிமிஷம். சாரி எவ்ரிவன், ரியலி சாரி. நான் எந்த காலேஜில் படித்தேன் அதை தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறீங்க. ஓகே, ஒன் செக் பசங்களா. இதோட ஆன்சர்ஸ் வந்து இட் இஸ் நாட் மேட். ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்க பாசிட்டிவா இருக்கணும் ஓகேவா, விச் இம்ப்ளைஸ் x+14 ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. கரெக்டா, x+14 ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0, which means x ஷுட் பி கிரேட்டர் than or equal to -14. கரெக்டா, x வந்து -14 விட அதிகமா இருக்கு. அண்ட் தி சேம் டைம் இங்க என்ன சொல்லிட்டாங்க, 14 விட அதிகமா இருக்குன்னா எஸ் இட் இஸ் யூ ஆர் கெட்டிங் திஸ் நம்பர். ஆனா இந்த நம்பர் பாத்தீங்கன்னா எஸ் எப்படி மேம் அப்படின்னா, டேய் இந்த நம்பர் பாசிட்டிவா தான் இருக்கணும், ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிற நம்பர் பாசிட்டிவா தான் இருக்கணும். சரியா, ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிற நம்பர் பாசிட்டிவா இருக்கணும்னா எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to -14. அப்போ எக்ஸ் வந்து -14 விட அதிகமாக தான் இருக்கணும். ரைட்டாடா பசங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட ரூட் ஷுட் பி லெஸ் தென் x+2. அப்போ x+2 தானே அதிகம் இருக்கிறதுல, x+2 தானே அதிகம். அப்போ x+2வும் பாசிட்டிவ் நம்பராக தானே இருக்கணும். ரைட்டா, x+2 அப்போ பாசிட்டிவ் நம்பர் தானே. ஏன்னா யூ கெட் இட் ரைட். நான் சொல்ல வர்றது புரியுதாடா பசங்களா?
Yeah, it should be a positive number. குழப்புதா? எனக்கு ஓகே. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? ஏதாவது ஒரு நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, ஏதாவது ஒரு ரூட் நம்பரையும் சம் நம்பர் யூ ஜஸ்ட் மிங்கிள் வித் ஏதாவது ஒரு ரூட் நம்பரையும் ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு மிங்கிள் பண்ணி சொல்லுங்களேன். கேன் வி ஹேவ் லைக் ரூட் ஆஃப் 9? சரியா? ரூட் ஆஃப் 9 greater than or equal to 9 plus 2. ஓகேவா? இங்க இருக்க மாதிரியே நானும் போட்டு காட்டுறேன். சரியா? அந்த எக்ஸுக்கு பதிலா we will have some value. ஓகேவா? அந்த எக்ஸுக்கு பதிலா we will have some value. என்ன இருக்கு? root of x plus 14 is less than x plus 2. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க. எனி வேல்யூ. ஜஸ்ட் எக்ஸுக்கு 5 போடலாமா? ஜஸ்ட் புட் 5 ஹியர். ஸோ எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா வேணாம். ஏதாவது ஒரு ரூட் நம்பர் வர மாதிரி சொல்லுங்கடா. ரூட் நம்பர். ரூட்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி ஏதாவது நம்பர். ஓகே, நோ ப்ராப்ளம், போடலாம். கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா போடலாம். ஸோ 19 less than 5 plus 2. ஓகேவா? 5 plus 2 கரெக்டாக பசங்களா? ஸோ which implies 9 போட முடியாதுல்ல. how will you put 9 there? அஃப்கோர்ஸ் 9ம் வரலாம்ல. ஸோ எக்ஸுக்கு -5 கூட போடலாம். ரைட்டா? எக்ஸுக்கு -5 கூட போடலாம். எக்ஸுக்கு இப்போ -5ம் போடுங்க, +5ம் போடுங்க. ரெண்டு பேர்த்தோட அவுட்புட்டும் பார்க்கலாம். எக்ஸுக்கு +5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? ஸோ எக்ஸுக்கு +5 போட்டிங்கன்னா you will get 19. ஸோ ரூட் ஆஃப் 19 is less than 7 அப்படின்னு வருது. ஓகேவா? ரூட் ஆஃப் 19ஓட வேல்யூ என்ன? செக் பண்ணி சொல்லுங்க பசங்களா. யூ ஹாவ் சம் கால்குலேட்டர் ஸோ தட் அப்போ தான் உனக்கு இது ரிசல்ட் புரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ரூட் ஆஃப் 19, what is root over 19? It is actually 4.35 something. சரியாடா? It is 4.35 something which is less than 4. இது கரெக்ட். இது ஆக்சுவலி நம்மளுக்கு கரெக்ட். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலா -5 யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு பதிலா எக்ஸுக்கு பதிலா -5 யூஸ் பண்ணுறோம். -5 யூஸ் பண்ணால் கூட இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். சி, ஸோ if you do -5 plus 14 less than -5 plus 2. ரைட்? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ரூட் ஆஃப் 9 less than or equal to -3 plus 2. ஓகேவா? இதோட வேல்யூ 3. இதோட வேல்யூ plus or minus 3 less than, and what about this? It is actually what? -3. ரைட்டா? இட் இஸ் -3. இது பாசிபிளா? இந்த இன்இக்வாலிட்டி பாசிபிளா? நோ, இந்த இன்இக்வாலிட்டி பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம்? ரைட்டா? அப்போ என்ன விஷயம் நம்ம சொல்ல வரணும் பசங்களா? மேம், ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா மேம், இவங்களும் பாசிட்டிவா இருக்கணும், அட் தி சேம் டைம் இவங்களும் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, இல்லைன்னா ஆக மாட்டேங்குது. ரைட்டாடா பசங்களா? புரிஞ்சுதா? ஸோ ஏன்னா இப்போ இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நீ 5 போடும்போது அது ஒரு பாசிட்டிவ் நம்பர், அப்போ பிரச்சனை கிடையாது. இல்லைன்றப்போ, ஸோ இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்குன்றப்போ நம்மளுக்கு வேற மாதிரி வேல்யூஸ் வருது. ஈவன் தோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், ரூட்குள்ள இருக்கிறவங்க பாசிட்டிவா இருந்தா கூட நம்மளுக்கு இது தப்புன்னு வருது இந்த இன்இக்வாலிட்டி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ரைட்டா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த சம். ஓகே? ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ரூட்குள்ள இருக்கிறவங்களும் பாசிட்டிவா இருக்கணும், which implies இது பாசிட்டிவா இருக்குன்றப்போ இவங்களை விட இந்த ஆன்சர் கம்மியாவும் இருக்கணும். அப்போ x plus 2வும் greater than or equal to 0வா இருந்தாகணும். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ அதுவும் greater than 0வா இருக்கணும். ரைட்? இல்லைன்னா நம்மளுக்கு தப்பா தான் வருது. இந்த வேல்யூ நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கக்கூடாது. தட்ஸ் இட். ஓகே, ஃபைன். இப்போ புரிஞ்சிச்சுல? ஓகே, ஓரளவுக்கு புரிய வச்சிட்டேன். ஸோ எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் ஈக்குவல் டு -14. இதை விடுங்க. அப்போ எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் ஈக்குவல் டு -2. அப்போ -2வை விடவே இது அதிகமாக இருக்கணும். சரியா? எஸ். ஸோ இதை எப்பயும் போல ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ எக்ஸ் + 14 less than or equal to எக்ஸ் + 2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ வந்து எக்ஸ் ஸ்கொயர் + 4x + 4 எக்ஸ் + 14. ஸோ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 0 less than or equal to எக்ஸ் ஸ்கொயர் plus 3x minus 12. Sorry, 10. Right? So, அப்போ நீங்கள் என்னென்ன ஃபேக்டரைஸ் பண்ணீங்க? What is the factorization? x plus 5 ஒன்று, x minus 2 ஒன்று. ரைட்டா பசங்களா? ஸோ இதை நம்ம டேர்ம் போட்டுக்கிட்டோம். வாட் இஸ் அ டேர்ம்? 2 ஒன்று அண்ட் -5 ஒன்று.
ரைட்டா? ஆனா நம்மளுக்கு செக் பாயிண்ட் இருக்கு. என்ன செக் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஷுட் பி எப்படி மாமா? டேய் இவங்களோட லிமிட் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இது எப்பயும் போல ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இவங்கள ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு -5 ஒன்று, எக்ஸுக்கு 2 ஒன்று. கரெக்டா? அவங்க ரெண்டு பேத்தையும் நான் இங்க மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to -2. அப்போ -2க்கு மேல தான் நான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வச்சு நீ லிமிட் கண்டுபிடிச்சிட்ட. ரைட்டா? இவங்க ரெண்டு பேத்த வச்சு நீ லிமிட் கண்டுபிடிச்சிட்டா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது எப்ப பாசிட்டிவா இருக்கும்னு. இது எப்ப பாசிட்டிவா இருக்கும்? நம்மளுக்கு 5 தாண்டி போனா பாசிட்டிவ். இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ். am I right? அண்ட் இந்த ஒரு டேர்முக்கு இங்க பாசிட்டிவ், இங்க நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது -5 கிடையாது. நம்மளோட இன்டர்வல்லே தனி தான். நம்மளோட இன்டர்வல் -2ல இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகணும். அப்போ -2ல இருந்து மட்டும் கணக்கு வச்சுக்கோ. இவனை நீ கணக்கு வச்சுக்காத. ஓகே, இவங்களை நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க -2ல இருந்து 2 வரைக்கும், -2ல இருந்து 2 வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் என்னது? அந்த ரெண்டு டேர்ம்ஸோட ப்ராடக்ட் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? யா பசங்களா? -2ல இருந்து 2 வரைக்கும் அதை மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். இப்போ -2ல இருந்து 2 வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவா இருப்பாங்களா நெகட்டிவா இருப்பாங்களா? ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஸோ யோர் இன்டர்வல் பிகம் ஒன்லி 2 பாக்ஸஸ். அந்த இன்டர்வல்குள்ள இப்போ 2 பாக்ஸஸ் தான் அடங்கும், நாட் 3 பாக்ஸஸ். 3 இன்டர்வல்ஸ் கிடையாது, ஒன்லி 2 இன்டர்வல்ஸ். ரைட்? யா, ஒன்லி 2 இன்டர்வல்ஸ். ரெண்டே இன்டர்வல்ஸ் தான். வாட் ஆர் த இன்டர்வல்ஸ்? -2ல இருந்து 2 வரைக்கும் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் 2 to infinity. ஓகே, யா. ஸோ இங்கே நம்மளுக்கு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருக்கு. இது பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ் அண்ட் இந்த ரெண்டு பேரும் பாசிட்டிவ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல மட்டும் தான் பாசிட்டிவா இருக்காங்க பசங்களா? 2வை விட போனா மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கு. ரைட்டா? 2 இன்க்ளூட் பண்ணுமா? whether 2 is included or not? not equal to. அப்ப 2 இன்க்ளூட் பண்ணுமா பண்ணக்கூடாதா பசங்களா? 2 should be included or not? It is not included. ஓகேவா? 2 இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. அப்போ what is the interval? x belongs to 2 to infinity தான் interval. So x is greater than 2. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா. ரைட்? ரெண்டே விஷயம். திருப்பி வேணா ரீகால் பண்ணிருட்டா? can I give some recall? யாரா பசங்களா? ஸோ தட் உனக்கு குழப்பாது. நான் திருப்பி ஒரு செட் ஒரு ஹெட் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க நம்பர் ஷுட் பி கிரேட்டர் than 0, விச் மீன்ஸ் இந்த நம்பரும் கிரேட்டர் than or equal to -2 தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஸோ தட் கெட்டிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரக்காக ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இவங்கள ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ரைட்? எஸ். ஸோ அப்புறம் அவங்கள என்ன பண்ண போகிறோம்? நாம டேர்ம்ஸ் பிரித்து அவங்க எந்த இடத்துலலாம் பாசிட்டிவாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ நம்மளோட இன்டர்வல் இப்போ ரெண்டே இன்டர்வல் தான், -2 to 2 ஒன்று, 2 to infinity ஒன்று. -2 to 2 இந்த டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு x + 5, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x - 2. இவன் பாசிட்டிவ் தான், இவனும் பாசிட்டிவ் தான். இந்த இடத்துல இவன் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவ். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட், டோட்டலாக அவங்களோட ப்ராடக்ட். டோட்டலி அவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ இது ஆஸ் தி பாசிட்டிவ். அப்போ இதுதான் சிம்பிள் அண்ட் ஃபினிஷ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்முக்குலாம் டைம் ஆகாது. நெக்ஸ்ட் சம்மை வேகமாக பார்த்துடலாம். ரைட்டடா பசங்களா? எஸ், இட் இஸ் ஆல்சோ சேம் லைக் இப்போ இது ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் ரூட் தான். சேம் ஹோல் ஸ்கொயர் ரூட் பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ யா, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? அப்போ என்னப்பா இவன், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இல்லை 6 - 4x. இந்த டேர்மை விடுங்க, சரியா? which implies இவன் பாசிட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவா இருக்குன்னா அட் தி சேம் டைம் இவங்களும் பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே. அப்போ இந்த டேர்மை விட இந்த டேர்ம் நிச்சயமா பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். ஸோ x + 4 should be positive, greater than or equal to 0 இருக்கலாம்.
சரியா? greater than or equal to 0 இருக்கலாம். So which means x should be greater than or equal to -4. -4 விட greater இருக்கணும். இந்த கண்டிஷன் வச்சுக்கோங்க. இப்போ quadratic equation ஃபார்ம் பண்ணலாம். What is the quadratic equation பசங்களா? So இங்க இருக்க square root. You have to take தனி. So square root of 6 minus 4x minus x square equal to x plus 4. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? Squaring on both side. Suppose 6 minus 4x minus x square equal to x plus 4 the whole square. Right? So you have to take it away. 6 minus 4x minus x square. இவங்களை a plus b the whole square formula use பண்ணுங்க. Yeah, square on both side. Square பண்ணீங்கன்னா x square plus 8x plus 16. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பசங்களா? இப்போ இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா யா மேம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? குட் டிவி. ஸோ இங்கே எல்லாமே போச்சுன்னா 2x ஸ்கொயர். இங்கே இருக்கிறவங்க இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 12x அண்ட் இங்கே இருக்க 6 இங்கே வந்தால் -6. ஸோ ப்ளஸ் 10 is equal to 0. ஸோ விச் மீன்ஸ் 2 into 10 20. 20 எப்படி எழுதலாம்? 20 10 2s எழுதலாம். ப்ளஸ்ஸு ப்ளஸ் அண்ட் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தென்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருது பசங்களா? +5 தானே வருது டிபி. இட் இஸ் ஆல் பாசிட்டிவ். ஸோ -5 and -1. யா -5 and -1. அப்போ இதில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் ஆகுது பசங்களா? சி எக்ஸ் வந்து -4 விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பாருங்க. ஸோ எல்லா கண்டிஷனையும் சேர்த்து வச்சு தான் நீ சம்ம எழுதணும். ஓகேவா? வாட் ஆர் த கண்டிஷன்? இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு -4 விட அதிகமாக இருக்கணும்னா இந்த இன்டர்வல் ரேஞ்ச். இந்த இன்டர்வல் ரேஞ்சில் அண்ட் அட் தி சேம் டைம் நம்மளுக்கு -5 இன்க்ளூட் ஆகணும், -4 இன்க்ளூடும் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அட் தி சேம் டைம் இது கூட அப்போ பார்த்தீங்கன்னா -5 இன்க்ளூடாக ஆகணும் அண்ட் -5 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு -1 மட்டும் இருக்கணும். ரைட்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னடா பசங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இவனோட போத் இன்டர்செக்ஷன் எடுத்து சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன். டாக் அபவுட் த இன்டர்செக்ஷன் ஒன்லி. இவங்களுக்கும் இன்டர்செக்ஷன்ஸ் தான் இருக்கணும்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? வாட் இஸ் தி எக்ஸ் வேல்யூ? இது இன்டர்வல் டைப். ஓகேவா? இது இவங்க. ஸோ -5 வருமா? அப்போ இந்த சொல்யூஷன் கிடையாது. அப்போ இந்த சொல்யூஷன் மட்டும்தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 மட்டும்தான். சி -4 விட அதிகமாகவும் இருக்கணும் அண்ட் -1ஆகவும் இருக்கணும்னா என்ன அதிகம்? இப்போ -1 மட்டும்தான். அப்போ எக்ஸுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ரெண்டு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா எக்ஸ் ஷுட் பி -1. இட் இஸ் நாட் இன்டர்வல். இது இன்டர்வல் கிடையாது. ரெண்டு சொல்யூஷன்ஸோட டைப்பாக இருக்கணும். முன்னாடி கேஸ்ல நம்மளுக்கு வந்தது எல்லாமே இன்டர்வல். ஸோ அந்த இன்டர்வல்ஸ்ல நம்ம இன்டர்செக்ஷன்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இங்க அப்படி இல்லை. ஏன் மக்களே? ஈக்குவல் டுல ஸோ ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நீ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. ஈக்குவல் டுனா ஒன்லி லைக் இன்டீஜர் டைப்ல சொல்யூஷன் வரும். சரியா? இன்டீஜர் டைப்ல இன்டர்வல் டைப்ல வராது. இன்இக்வாலிட்டினா தான் இன்டர்வல் டைப்ல வரும். காட் இட் பசங்களா? whenever you have equality, ஈக்குவாலிட்டியில் உனக்கு இருக்கு அப்படின்னா உனக்கு இன்டர்வல் டைப் ஆன்சர் வராது. சரியா? இன்டர்வல் டைப் ஆன்சர் எப்போ மட்டும் தான் வரும்? இன்இக்வாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வரும். காட் இட்? குழப்பப்படாம எழுதுங்க. சரியாடா பசங்களா? எஸ், we can do this sum. ரைட்டா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ், ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? சேம் லாஜிக். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான். இவங்களை என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 15. ஃபேக்டரைஸ் பண்ண மட்டும் ஆன்சர் சொல்லுங்க பசங்களா. -15 இன்டூ 2 -30. -30 எப்படி எழுதலாம்? 5 6 ஆர் 30. ஸோ தட் இங்கே நம்மளுக்கு பாசிட்டிவாக வரணும். மைனஸ் பாசிட்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். விச் மீன்ஸ் 2x minus 5 ஒரு point and what is the next point? x plus 3 ஒரு point. இவங்க ரெண்டு பேரும் less than or equal to 0வா இருக்கணும். சரியா? less than 0வா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைன் போட்டுக்கோ. so that உனக்கு தெரியும் இந்த லைன் லைக் இந்த லைன்னு சொல்லிட்டு. ரைட்டா?
இந்த லைன் உங்களோட ஓன் வே, அது வந்து நீ உன்னோட பர்சனலுக்காக எழுதுறது. ஸோ வாட் ஆர் த ரூட்ஸ்? -5/2 ஒரு ரூட் அண்ட் 3 ஒரு ரூட். -5/2 ஒரு ரூட் அல்ல, -5 இல்லை, +5/2 ரூட் வரும். -3 ஒரு ரூட் +5/2 ஒரு ரூட். கரெக்டா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டேர்ம் 2x மைனஸ் டேர்ம் 2x minus 5ங்கிற டேர்ம். இப்போ வாட் ஆர் த இன்டர்வல் பாயிண்ட்ஸ்? வி ஹாவ் 3 இன்டர்வல்ஸ். கரெக்டா? நம்மளுக்கு 3 இன்டர்வல்ஸ் இருக்கு பசங்களா. 1 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னது? -infinity to -3. நெக்ஸ்ட் -3 to 5/2 ஒரு இன்டர்வல். நெக்ஸ்ட் 5/2 to infinity ஒரு இன்டர்வல். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 2x minus 3. சாரி, 2x minus 5. இது எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும்? 5/2க்கு மேல போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே இருந்தா நெகட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் x plus 3. x plus 3னா 3யை விட மேல போச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ இவங்க ரெண்டு பேர் இடத்துல பாசிட்டிவாகவும் இந்த இடத்துல நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட், ரைட்? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். திஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ தி ஆஸ்ட் வாட்? அவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. லெஸ் தென் 0னா என்னது? நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ நெகட்டிவ் நம்பர்னா என்ன அர்த்தம்? -3 and 5/2க்கும் நடுவில். இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீ -3யும் 5/2வும் இன்க்ளூட் பண்ணவா பண்ணக்கூடாதா? ஏன் பசங்களா? இன்டர்வலை கண்டுபிடிச்சிட்டீங்க, பட் க்ளோஸ் இன்டர்வலா ஓப்பன் இன்டர்வலா? எஸ், வி ஹாவ் ஃபைண்ட் தி இன்டர்வல். பட் க்ளோஸ்ட் இன்டர்வல் வருமா, ஓப்பன் இன்டர்வல் வருமா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். we will have open interval. See, closed interval. -3 to +5/2. x belongs to, yeah, equal தானே மேம்? ஸோ நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸ் இப்படி தான் வரும். சரிடா பசங்களா? ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆவாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ரூட்ஸ் தானே. ஸோ ரெண்டு பேருமே இன்க்ளூட் ஆவாங்க. Got it everyone? எஸ், புரிஞ்சுதாடா பசங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவா காமனா எடுக்கணும். டேக் நெகட்டிவ் காமன். ஓகே, நெகட்டிவா காமனா எடுத்துக்கோ. ஸோ தட் இப்போ இந்த நெகட்டிவா மாத்திக்கோங்க. நெகட்டிவா மாற்றும் போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். when you are multiple with negative, your inequality could change. ஸோ அப்போ x² -3x + 2 less than or equal to 0. இப்போ இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. x - 2 ஒன்று, x - 1 ஒன்று, ரைட்டா? ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இதுதான் கிடைக்கும். ஆமாம், ரைட்? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம். எவ்வளோ டைம் நீங்கள் பார்த்தாலும் சரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது? அந்த ரெண்டு ரூட்ஸுக்கு நடுவில் தான் லெஸ் தென் வரப்போகுது. கரெக்டா? ஸோ இதே டேபிள், இதே விஷயம் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா கடைசியில் இப்போ உங்களோட எக்ஸ் எங்கே வந்திருக்கும்? 1க்கும் 2க்கும் நடுவில். யா, எஸ், பர்ஃபெக்ட்டா. கொஞ்சம் ஸ்லோவா போவா? சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டாவே வேண்டாம்ல? ஓகே, எவ்ரிவன், ஃபேக்டரைசேஷன் வரைக்கும் புரிஞ்சிருச்சா சிவா? யா, கேன் யூ see this ஃபேக்டரைசேஷன்? இந்த ஃபேக்டரைசேஷன் வரைக்கும் புரிஞ்சிருச்சுல? இப்போ இனிமே என்ன பண்ணணும்னா, இவங்க ரெண்டு பேர்த்த ரூட்டா வச்சுக்கோங்க. ரெண்டு பேர்த்த ரூட்டா வச்சிங்க அப்படின்னா 1 and 2 ரெண்டு பேர். ஓகேவா? இதோட ஹோல் இன்இக்வாலிட்டி இப்போ இது எப்படி எத்தனை இன்டர்வலா பிரிஞ்சிருக்கு? You can see this is first interval, this is second interval, and this is third interval. So there are 3 types of interval. 1 to 2 and 2 to infinity. 3 interval. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எந்த டேர்முக்கு பார்ப்பீங்கன்னா x - 2. x - 2ங்கிற டேர்முக்கு பார்க்க போறீங்க. x - 2ங்கிறது எந்த இடத்துல நெகட்டிவ், எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும்னா 2வை தாண்டி போயிடுச்சுன்னா, அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2 தானே. அப்போ 2வை தாண்டி போயிடுச்சுன்னா பாசிட்டிவ், கம்மியா இருந்தா நெகட்டிவ். சரியா? அப்போ இந்த ரெண்டு இன்டர்வல்ல அவங்க நெகட்டிவா இருப்பாங்க, இங்க பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ட் when you talk about x - 1, ஸோ அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் 1. இப்போ 1 தாண்டி போயிடுச்சு. 1 தாண்டி போறது எது? இந்த ரெண்டு இன்டர்வல். அந்த ரெண்டு இன்டர்வல்ல பாசிட்டிவாகவும் மற்ற இடத்துல நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பத்தி ப்ராடக்ட் பண்ணணும். கொஸ்டின்ல ப்ராடக்ட் தானே பண்றோம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் அடிஷன், இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் நெகட்டிவ், இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் பாசிட்டிவ். ரைட்? நம்மளுக்கு தேவை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா நெகட்டிவ். அவங்களோட ப்ராடக்ட் எந்த இடத்துல நெகட்டிவா வருதோ அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ எந்த இடத்துல நெகட்டிவா மாறுது? 1 to 2ங்கிற இன்டர்வல்ல அது நெகட்டிவா இருக்கு.
and it is equal to less than or equal to 0 இருக்கு. Equal to 0 means you have to include that 1 and 2 also. 1 and 2 include ஆகும், which means your x belongs to 1 to 2. ரைட்டா பசங்களா? புரிஞ்சிருச்சாடா? That's it. இவ்வளவுதான் 2.5 எக்ஸசைஸ். ஈஸியா இருக்குல்ல? இதை விட ஸ்லோவா சொல்லி தர முடியாதுடா லிட்ரலி. யா பிரியன்? ஸோ நீங்க நடுவில் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். ஓகேவா? ஏன்னா நான் 1 மணி நேரமா இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யா ஓகேவா பசங்களா? ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம் பிரியன். நான் இனிமேல் ஸ்லோவாக நடத்துகிறேன். 2.6 ப்ராப்பராக கவனிங்க. ரைட்டா? ஓகே பசங்களா, வாட் இஸ் ரிமைண்டர் தியரம்? ரிமைண்டர் தியரம்ங்கிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியல் நம்பர். ஓகேவா? ஒரு ரியல் நம்பர் நீங்கள் 0 இல்லை ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் x² minus 3x plus 2. இதுக்கு யாரு ஜீரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்க 2 போட்டாலும் சரி 1 போட்டாலும் சரி இந்த ஒரு பாலினாமியல் நம்மளுக்கு 0வா மாறும். கரெக்டாடா பசங்களா? ஸோ ஏன்னா இதுதான் இவங்களோட ரூட்ஸ் என்னது 2 and 1. ஸோ இந்த பாலினாமியல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 and 1 ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கள நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த f of xல அப்போ f of 2ன்னு போட்டா உனக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். when it is ரூட்டா இருந்ததுன்னா f of 2ன்னு போட்டா 0 கிடைக்கும். இதுவே வேற ஏதாவது நம்பர் வருது, இப்போ f of 3ன்னு போடும் போது ஐ எம் கெட்டிங் சம் நம்பர். இன்ஸ்டெட் ஆஃப் 0 ஐ எம் கெட்டிங் எனி நம்பர். என்ன நம்பர் வேணா இருக்கலாம். இப்படி 0 இல்லாம வந்துச்சு அப்படின்னா இதுதான் அதோட ரிமைண்டர். காட் இட்? புரியுதாடா? ஸோ அப்போ நான் 3 அப்போ வந்துட்டு என்னன்னா எக்ஸ் மைனஸ் 3ஆல ஒரு விஷயத்தை நான் டிவைட் பண்ணேன், இந்த பாலினாமியலை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிமைண்டர் தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ரிமைண்டர். ஸோ இந்த ஒரு பாலினாமியல் நீங்கள் எக்ஸ் மைனஸ் 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ரிமைண்டர் ஆஸ் திஸ் நம்பர். ஓகேவா? அதுதான் ரிமைண்டர் தியரம் சொல்ல வருது. சரிடா பசங்களா? இதுவே 0 அப்படின்னா அது உன்னோட ஃபேக்டர், அது உன்னோட ரூட். 0 இல்லை அப்படின்னா அது ஃபேக்டர் கிடையாது, அது ரூட் கிடையாது. when it is equal to 0 it is possible, otherwise it is not possible. சரியா பசங்களா? so find the zeros of the polynomial function. இந்த ஃபங்க்ஷன் ஜீரோஸா இருக்கும்னு சொல்றாங்க. எந்த இடத்துல ஜீரோவா இருக்கும்? எக்ஸுக்கு நீ என்ன போட்டா உனக்கு 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஜீரோஸ்னா என்னது? f of எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போட்டா எனக்கு அந்த பாலினாமியல் ஃபுல்லா 0ன்னு மாறும். ஆமா ரைட்? அப்ப இந்த பாலினாமியல் எந்த இடத்துலலாம் 0ன்னு மாறும்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். திஸ் பாலினாமியல் எந்த இடத்துலலாம் 0ன்னு மாறுது? ஜஸ்ட் ஃபைண்ட் இட். ஓகே, இது வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காதீங்க. இவங்க வந்து ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், ரெண்டு ஸ்கொயர் நம்பரோட சப்ராக்ஷன். அப்போ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவீங்க? a² மைனஸ் b². ரைட்டா? அதாவது இது 2x + 25 ஒரு நம்பர், 2x மைனஸ் 25 ஒரு நம்பர். ரைட்டாடா பசங்களா? அப்படின்னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25/2 ஒரு ஆன்சர். சாரி 25 இல்லை, ஆக்சுவலி 5. 25 இல்லை 5 ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிட்டோம்ல. அப்போ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5/2 ஒரு ஆன்சர், இல்லைன்றப்போ -5/2 ஒரு ஆன்சர். ரெண்டு ஆன்சர் இருக்கு. எக்ஸுக்கு எவ்வளோ ஒரு ஆன்சர்ஸ் இருக்கு? ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கு. அப்போ யார் ஜீரோஸ்? எக்ஸுக்கு 5/2 ஒரு ஜீரோஸ் அண்ட் எக்ஸுக்கு -5/2 ஒரு ஜீரோ. இந்த ஒரு பாலினாமியலுக்கு there are 2 zeros. ஜீரோஸ்ன்னு 2 ரூட்ஸ் ஆண்டா ஜீரோஸ். ஓகேவா? வேற வேற பேர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேணா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். f of 5/2 வெரிஃபை இட் இஸ் 0, வெரிஃபை 0 வெரிஃபை பண்ண சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த பாலினாமியல்ல எக்ஸுக்கு பதிலாக இவனை நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் காட்டணும். 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25. ஸோ அப்போ என்ன ஆகும்? 4 × 25/4 மைனஸ் 25. 4 கேன்சல் ஆயிரும். 25 - 25 0 வருதா? எஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடும் போது ஐ எம் கெட்டிங் 0, விச் மீன்ஸ் these are the zeros of the polynomial. இதே மாதிரி -5/2 போட்டு நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். கொஸ்டினை பொறுத்து வெரிஃபைன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு வெரிஃபை இட். சரியாடா பசங்களா? கொஸ்டினை பொறுத்து யூ ஹாவ் டு ஆன்சர் இட். காட் இட் எவ்ரிவன்? புரிஞ்சுதா பசங்களா?
இதெல்லாமே ஃபேக்டரைசேஷன். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேக்டரைசேஷன். சரிங்களா? செகண்ட் சாப்டர் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் பசங்களா. தேர்ட் சாப்டர் போக போக தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் 2.6 பாருங்களேன். இஃப் x is equal to -2, x is equal to -2 is one root of a polynomial. We have a polynomial. Then find the other roots of the equation. Other roots of the equation நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொடுத்திருக்கிறது என்னது? ஒரே ஒரு ரூட் கொடுக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? 3 roots. Yes. 3 ரூட்ஸ் இருக்கு. மீதி 2 ரூட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சரியா? ஒரு ரூட் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இட் இஸ் ஆல்சோ given that one root is given. ரைட்டா? இப்போ மீதி இருக்க 2 ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? யூ கேன் யூஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். என்ன யூஸ் பண்ணுவீங்க? சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆர் யூ கேன் டிவைட் பை திஸ் -2. x minus 2ஆல இந்த பாலினாமியலை நீங்க டிவைட் பண்ணா இல்லைன்ற பட்சத்துல நாம சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், ஆன்சர் யூஸ் பண்ணலாம். ஓகேவாடா பசங்களா? 2 மெத்தட் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு சொல்லட்டா இல்ல எப்படி? யா everyone, this can be solved by 2 methods. 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். which is one is using synthetic division. எப்பயும் போல ஒரு பாலினாமியலை டிவைட் பண்ணி பண்றது அந்த மாதிரி பண்ணலாம். or otherwise we can use sum of the roots. sum of the roots ஃபார்முலா ஆனா அது உங்களுக்கு விட்டஸ் ஃபார்முலா தான் உங்களுக்கு போர்ஷன்லயே இல்லையே. ஓகே யா விட்டஸ் ஃபார்முலா உங்களுக்கு போர்ஷன்லயே இல்லை. ஸோ ஐ கான் யூஸ் தட். பட் டிவைட் பண்ணுற சிந்தட்டிக் டிவிஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சரியாடா பசங்களா? ஒன்றும் இல்லை. சி -2 வந்து ஒரு ரூட். கரெக்டா? -2 இஸ் ஒன் ஆஃப் தி ரூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த ஒரு பாலினாமியலை நீ -2ஆல டிவைட் பண்ணலாம். -2 இங்க போட்டுக்கோங்க. இங்க அவங்க எல்லோட கோஎஃபிஷியன்ட் அழகா எழுதிக்கோ. கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. நெக்ஸ்ட் என்னது? -1. நெக்ஸ்ட் என்னது? -17. இங்க இருக்க 22 இங்க வந்தா -22. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. இந்த 2 லைனையும் ஆட் தான் பண்ணுவேன். ஓகேவா? இந்த லைன்ல நீ என்ன எழுதினாலும் சரி ஆட் தான் பண்ணணும். அண்ட் இங்க வர ஃபைனல் ஆன்சர்ஸை இவங்க கூட நீங்க மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் சிந்தட்டிக் டிவிஷன். இங்க எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். எவ்ரி டைம் யூ ஹேவ் டு புட் 0. ரைட்டா? இப்போ 1 + 0 ரெண்டு பேத்தையும் ஆட் தான் பண்ணும். 1 0 ஆட் பண்ணா என்ன வரும்? 1. ஸோ 1ஐயும் -2ஐயும் மல்டிபிள் பண்ணும். 1 -2 மல்டிபிள் பண்ணா யூ வில் கெட் -2. இப்போ -1 -2 ஆட் பண்ணும். யூ வில் கெட் -3. -3 இங்க மல்டிபிள் பண்ணுங்க. யூ வில் கெட் +6. 17ல 6 போச்சுன்னா யூ வில் கெட் -11. ரைட்டா? -11 into -2 it is 22டா. ஸோ கடைசியில 0 கிடைச்சிருச்சு. ரைட்? கடைசியில 0 கிடைச்சிருச்சு. இது எதுக்கு மேம் பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங்? x² minus 3x minus 11. This is your equation. இப்போ இவங்களை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் இதை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா மெத்தட். அப்போ x is equal to -b plus or minus square root of b square minus 4ac by 2a ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. அப்போ 3 plus or minus square root of 9 minus 4 into -11 divided by 2. So which is 44. 44 கூட 9 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒரு 653. So 3 plus or minus √53 by 2. சரிடா பசங்களா? 2 ரூட்டுமே இதுலயே இருக்கு. 3 plus √53 by 2 ஒரு ஆன்சர். 3 minus √53 by 2ங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேவா? There are totally 2 answers in this question. Got it பசங்களா? Yes. Done. Yeah, perfect. Next பாருங்க, find the real solution. ஓகேவா? இதுல நிறைய அறிவாளிங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேம் x⁴ is equal to 16. நான் என்ன பண்ணுவேன்னா x is equal to 16க்கு 1/4. அதாவது 4th ரூட் கண்டுபிடிப்பீங்க. இது வந்து யாரை 4th ரூட் கண்டுபிடிச்சா வரணும்னா x is equal to 2. இதுதான் மேம் ஆன்சர் அப்படின்னு போட்டோன்னா ராங். சரியா? இது தப்பு. ஓகேவா? இந்த மெத்தட் தப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ், இட் இஸ் மேக்ஸ் அல்ஜிப்ரா ஃபார்முலா. அதே தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும் பசங்களா? whenever you are சால்வ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போய் தான் சால்வ் பண்ணும். அப்போ x⁴ - 16 = 0. ஓகேவா? உங்களுக்கு தெரிய வேண்டியது ஐடென்டிட்டி தான். a² - b² = 0. அப்போ a + b × a - b அப்படின்னு எழுதணும்.
இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ அவங்களை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஒன்று. கரெக்டாடா பசங்களா? எஸ். இப்போ அகைன் இவங்கள நீங்க சால்வ் பண்ணலாம். இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ திருப்பி நீ எழுதலாம்ல. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் 2 ஒன்று. கரெக்டாடா பசங்களா? எஸ். இப்போ ஒவ்வொரு டேர்மையும் நீங்க ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது பாசிபிளா? இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ ரியல் நம்பர். ஒரு ரியல் நம்பருக்கு இது பாசிபிளே இல்லை. ஏன்னா எல்லா ரியல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஒரு ரியல் நம்பரோட ஸ்கொயர் நெகட்டிவ் 1ன்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் கேஸ் என்னது? x minus 2 is equal to 0. அப்போ x is equal to 2 ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் x plus 2 is equal to 0. அப்போ x is equal to minus 2 ஒரு சொல்யூஷன். அப்போ ஆக மொத்தம் எத்தனை சொல்யூஷன் பசங்களா? இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. x is equal to plus or minus 2. There are 2 roots which will solve this. yeah மக்களே, there are 2 roots which will solve this equation. ஓகே, சொல்லுங்க மேம். பயோமேக்ஸ் குரூப் டஃப்பாக இருக்குமா? நோ, இட் இஸ் நாட் டஃப். முருகன், நீங்கள் இது எல்லா லைவ்லையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் இது எல்லா லைவ்லையும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இட் இஸ் நாட் டஃப் அட் ஆல். ஓகேவா? படிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பசங்களா? ஏடா இது எப்படா சால்வ் பண்ணுறது? எவ்ரிவன், இதை பார்த்த உடனே எத்தனை பேர் கெஸ் பண்ணுறீங்க? சி மேம், திஸ் இஸ் ஒன் ஸ்கொயர் நம்பர், திஸ் இஸ் ஒன் ஸ்கொயர் நம்பர், நடுவில் நெகட்டிவ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் பசங்களா? how will you write the factor? 2x plus 1 அது கூட plus 3x plus 2ங்கிற factor a plus b into a minus b. a எழுதிட்டேன், minus b எழுதிக்கோங்க. சரியா? equal to 0. ரைட்? ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரியா? அப்போ இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணோம். லைக் டேர்ம் ஆட் பண்ணால் 5x plus 3. நெக்ஸ்ட் 2x minus 3xனா x 1. ஃபார்முலா மெத்தட். இதுக்கு ஃபார்முலா மெத்தட் ஏன்டா போடுறீங்க? எக்ஸ்பேண்ட் பண்ணி போகணும்ல. a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால போடணும். அப்படி போட்டாலும் ஓகே தான். ஆனால் இது ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? 2x minus 3xனா மைனஸ் எக்ஸ், 1 minus 2னா minus 1 equal to 0. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் வந்திருக்கு பசங்களா? 5x plus 3 ஒரு டேர்ம், அண்ட் மைனஸ் எக்ஸை நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா x plus 1 ஒரு டேர்ம். ரைட்? ரெண்டு பற்றி தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ 5x plus 3 is equal to 0னா x is equal to minus 3/5 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் x plus 1 is equal to 0னா x is equal to minus 1. DB. இப்போ அவ்வளோதான்டா. This is the last sum. We will end the live now. ஓகேவா? நோ ப்ராப்ளம். நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஓகே? எஸ். எவ்ரிவன் got it? 2.6 அவ்வளோதான். ஸோ 2.6 just like a solving method. இதை நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். பிரியன் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களை நம்ம a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணலாம். சேம் ஆன்சர் தான் வரும். யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ரைட்டா பசங்களா? நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது பார்க்க a ஸ்கொயர் மாதிரி இருக்கு, இது பார்க்க b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ a plus b யூஸ் பண்ணுங்க, a minus b யூஸ் பண்ணுங்க. வேலை முடிஞ்சுது. ஓகே? பிகாஸ் இட்ஸ் a ஹோல் ஸ்கொயர். அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பர். எஸ் எவ்ரிவன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை ட்ராப் லைக் உங்களோட சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்களோட அக்காவாக இருக்கட்டும், நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க. அவங்க ஏதாவது ட்ராப் இயர் எடுக்கிறாங்க, ஏதாவது கோச்சிங் சென்டர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா யூ ரெஃபர் தெம். ஸோ நீட்டுக்காக வேதாந்து வந்து கேரண்டீடாக ஒரு நீட் ஆஃப்லைன் சென்டர்ஸ் கோர்சஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வித் 100% ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணி. சரிங்களா? ஸோ இதோட ரீஃபண்டேஷன் அதை தாண்டி ஃபஸ்ட்டு 20 அட்மிஷன்ஸ்க்கு 50,000 தான் சார்ஜபிள். ஸோ நீங்கள் நீட் படிக்கிறதா இருக்கட்டும் ஆர் உங்களோட சீனியர்ஸ் அவங்களுக்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னும் லான்ச் பண்ணல, பட் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணப்படும். சரியாடா பசங்களா? எஸ். நான் எவ்வளோ மேம் நீட்? நான் நீட் கிடையாது. ஐ எம் நாட் அ பயாலஜி ஸ்டூடெண்ட், ஐ எம் அ CS மேக்ஸ் ஸ்டூடெண்ட். biology students can only attend NEET. So NEET நீங்கள் எழுதணும்னா you may know this. நீங்கள் biology
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். சரிங்களா? மேக்ஸ் கூட படிக்க தேவையில்ல. ஆனா நீட்டுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்ச ஸ்டூடெண்ட்டா நீங்க இருக்கணும். 11th பேட்ச் சிஎஸ் லைவ் இருந்துச்சா? அஃப்கோர்ஸ். அதுல யூசர் நாட் வேலிட்னு வந்துச்சா? ஜாயின் பண்ண முடியலையா டிபி? யூ கான்ட் ஜாயின் இட். அதுக்கு பதிலா இது வந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, நான் அதை சொல்றேன். சரிங்களா? ஃபைன். எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் வேணும் மேம். மேக்ஸ் ஆல்சோ. Max is included, Selvam. So Monday you have max classes and we will finish the portion. எப்படி இருந்தாலும் portion முடிச்சு தான் ஆகணும். முடிச்சிடலாம். சரிடா பசங்களா? So everyone, very good section and மறக்காம இதோட PDF வேணும்னா அட்டாச் பண்ணிடுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா பசங்களா? எஸ். தமிழ் சப்ஜெக்ட் வேணுமா? தமிழ் சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆயிருக்கே பசங்களா? இன்க்ளூட் ஆகலையா? இட் இஸ் இன்க்ளூடட். தமிழ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் பெய்ட் பேட்ச். தமிழில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தான் இன்க்ளூடட் இருக்குது. மொத்தம் 6 சப்ஜெக்ட்ஸுமே தான் இன்க்ளூடடாக இருக்குது. ஓகேவா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் பாய் பாய். அண்ட் இதோட பிடிஎஃப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஆல்.